ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில எது இன்புட் டிவைஸ், எது அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு கேட்டா, இது என்ன பெரிய விஷயமா? கீபோர்டு, மவுஸ் எல்லாமே இன்புட் டிவைஸ், மானிட்டரும், ஸ்பீக்கரும் அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லுவோம். இதே இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல எது இன்புட் டிவைஸ், எது அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு கேட்டா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம அதோட டச் ஸ்கிரீன தான் சொல்லுவோம். அது எப்படி அந்த டச் ஸ்கிரீனால இன்புட்டையும் எடுத்துக்க முடியுது, அதே நேரத்தில அவுட்புட்டையும் குடுக்க முடியுது. அப்படி இந்த டச் ஸ்கிரீன்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். டச் ஸ்கிரீன் அப்படிங்கிறது ஒரு 2 டைமென்ஷனல் சென்சிங் டிவைஸ். டச் ஸ்கிரீன் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி டச் ஸ்கிரீனோட டைப்ஸ் முதல்ல பார்த்துருவோம். டச் ஸ்கிரீன்ல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ரெசிஸ்டிவ், கெபாசிட்டிவ், இன்ஃப்ராரெட், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் அக்வாஸ்டிக் வேவ். இந்த 4 டைப்ஸையும் இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீனை பத்தி பார்ப்போம். இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீனோட டாப் லேயர் கண்டக்டிங் லேயரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை பாலித்தீனால மேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே தின்னா இருக்கும். இதோட பாட்டம் லேயருக்கு கீழ் பக்கத்தில் கிளாஸ்னால மேட் பண்ணியிருப்பாங்க. அதனால இதோட பாட்டம் லேயர் ரொம்பவே திக்கா இருக்கும். இந்த டாப் அண்ட் பாட்டம் லேயர்ஸை இன்சுலேட்டர்ஸ் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டச் ஸ்கிரீனை ஒரு டச் ஸ்கிரீன் கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டச் ஸ்கிரீன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ நம்ம டாப் லேயரை டச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிளெக்சிபிள் கண்டக்டிங் லேயர் இன்சுலேட்டிங் மெட்டீரியலை தாண்டி பாட்டம் லேயரை அடையிறப்ப கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸை தான் இந்த கண்ட்ரோலருக்கு அனுப்பும். இந்த முறையில் தான் இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன்ங்கிறது ஒர்க் ஆகுது. இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன் ரொம்ப விலை மலிவாக இருக்கும். அதனால தான் நம்ம ஊரில் நிறைய இடங்கள்லாம் இதை பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர் ஏடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை டொக்குன்னு நிறைய பேர் தட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன் தான். அடுத்தது கெபாசிட்டிவ் டச் ஸ்கிரீன். இந்த கெபாசிட்டிவ் டச் ஸ்கிரீனும் ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீனால சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. இதே இந்த கெபாசிட்டிவ் டச் ஸ்கிரீனால சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சாதாரணமாக ஒரு கெபாசிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 பேரலல் பிளேட்ஸ் இருக்கும். அதுக்கு இடையில ஒரு இன்சுலேட்டிங் பிளேட் ஒன்று இருக்கும். அந்த கெபாசிட்டருக்கு நம்ம சார்ஜஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 2 பேரலல் பிளேட்ஸும் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகும். இந்த கெபாசிட்டிவ் டச் ஸ்கிரீனில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். அதாவது டாப் லேயர்லையும் பாட்டம் லேயர்லையும் சார்ஜஸ் எப்பவுமே ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். நம்மளோட கைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜஸோட அந்த டச் ஸ்கிரீன் நம்ம டச் பண்ணுறப்ப ஒன்ஸ் நம்ம கையில் உள்ள சார்ஜஸும் இந்த டச் ஸ்கிரீனில் உள்ள சார்ஜஸும் அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ ஆகிறப்ப கெபாசிட்டன்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் தான் அந்த கண்ட்ரோலர் சென்ஸ் பண்ணுது. இந்த முறைப்படி தான் இந்த கெபாசிட்டிவ் டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகுது. நம்ம கையில் உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த கெபாசிட்டிவ் டச் ஸ்கிரீனில் தான் வரும். அடுத்தது இன்ஃப்ராரெட் டச் ஸ்கிரீன். இந்த இன்ஃப்ராரெட் டச் ஸ்கிரீனில் நிறைய அரேஸ் இருக்கும். அதாவது சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும். அந்த பாக்ஸில் எல்லாமே 2 இன்ஃப்ராரெட் எல்இடிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே ஃபோட்டோ டிடெக்டர்ஸும் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்கிரீனை டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம டச் பண்ண இடம் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணுறப்ப அளவுக்கு அதிகமான டார்க்னஸை கிரியேட் பண்ணியிருக்கும். அந்த டார்க்னஸை இந்த ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் டிடெக்ட் பண்ணும். அப்படி டிடெக்ட் பண்ண சிக்னலை கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பும். இந்த முறைப்படி தான் இந்த இன்ஃப்ராரெட் டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகுது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இன்ஃப்ராரெட் டச் ஸ்கிரீனை யாரும் உபயோகப்படுத்துறது இல்லை. அடுத்தது சர்ஃபேஸ் அக்வாஸ்டிக் வேவ். இந்த சர்ஃபேஸ் அக்வாஸ்டிக் வேவ்ல மொத்தம் 2 டிரான்ஸ்டியூசர் இருக்கும். அதாவது பிரைமரி சைடு ஒன்று, செகண்டரி சைடு ஒன்று. பிரைமரி அப்படிங்கிறது நம்மளோட கை தான். செகண்டரி அப்படிங்கிறத ஃபோனோட கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நார்மலாக டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா நான் எலக்ட்ரிக்கல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணும். அதாவது நம்ம இப்போ டச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டச் ஆக்ஷனை எலக்ட்ரிக்கல் வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த டச் ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும். அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் மூலமாக அந்த சிக்னல்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி கடைசியில் செகண்டரி டிரான்ஸ்டியூசருக்கு போய் சேரும். இந்த செகண்டரி டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோலர் யூனிட்டுக்கு அனுப்பும். இந்த டச் ஸ்கிரீன் இப்போ எக்ஸலன்ட் குவாலிட்டியில் வருது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸலண்டான டச் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உணரலாம். சரி, இந்த டச் ஸ்கிரீனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன்று பார்ப்போம். முதல்ல டச் சென்சார். இந்த டச் சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கிரீனை மானிட்டர் பண்றது அதோட வேலை. இப்போ நம்மளோட ஸ்கிரீன்ல 5 வோல்ட் பவர் சப்ளை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிப்போம். இப்போ நம்ம கையை வச்சு அந்த ஸ்கிரீனை டச் பண்றப்ப அதுல ஒரு சில எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அதாவது எந்த இடத்துல அந்த வோல்டேஜ் குறையவோ கூடவோ செய்யுது அப்படின்றது தான் இந்த டச் சென்சார் மானிட்டர் பண்ணும். இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் எந்த இடத்த நம்ம கரெக்டாக டச் பண்றோம் அப்படின்றத டச் சென்சார் லொகேட் பண்ணுது. அடுத்தது கண்ட்ரோலர். இப்போ நம்ம டச் சென்சாரை வச்சு எந்த இடத்துல நம்ம டச் பண்ணோம் அப்படின்றத லொகேட் பண்ணியாச்சு. அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்ம சொல்லணும். அப்படி இந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராசருக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றது தான் இந்த கண்ட்ரோலரோட வேலை. அடுத்தது சாஃப்ட்வேர் டிரைவர். இப்போ டச் சென்சரை வச்சு அந்த இடத்த நம்ம லொகேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கண்ட்ரோலரை வச்சு அந்த ப்ராசருக்கு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தாச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டிரைவர் தான் சாஃப்ட்வேர் டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாஃப்ட்வேர் டிரைவர் ஒண்ணுமே இல்லை, இது ஜஸ்ட் அன் ஓஎஸ் தான். இப்போ சொன்ன இந்த 3 காம்பனன்ட்ஸ்னால தான் இந்த டச் ஸ்கிரீன் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம கையில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனோட டச் ஸ்கிரீன் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களோட சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.